ஏப்ரல் 11 அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கொஞ்சமாக மொள்ளமாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு விரும்புகிறாங்க. டிடிவியை கொண்டு வரணும், ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்த்துக்கணும். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் இதுதான். ஒன்று சேர்க்கணும்னா அது ஒரு ஆள் தான். ஓபிஎஸ் கூட இருக்க மனோஜ் பாண்டியன் வைத்தலிங்க, அது விடுங்க. இவங்கள மட்டும்தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் மட்டும்தான் அவங்க டார்கெட், உள்ளே சேர்க்கணும். அவர் சேர்க்க மாட்டேன்றார். சேர்க்க மாட்டேன்னும் போது தென் மாவட்டங்களில் ஒரு 15-20 தொகுதி அடி வாங்குதுன்னு போது எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஒன்று சேர்க்கணும்னு பேசுகிறவங்கள பிஜேபி பின்னாலேருந்து ஆதரிக்குது. ஆனால் பிஜேபியோட ஆதரவுக்கும் திமுக பின்னாலேருந்து எடப்பாடிக்கு எதிராக எவ்வளோ தூரம் கலக குரல்கள் வருதோ அதை ஃபுல்லாக பேக்கப் பண்ணணும், அது நாசம் பண்ணணுன்றது திமுகவோட எண்ணம். 2 பேரோட இலக்கும் ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட். திமுகவுக்கும் பிஜேபியும் ஒரு இணைப்பு புள்ளி இருக்குது. ஆங்கிலத்தில் சொன்னால் தேர் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட் பிட்வீன் திஸ் டூ. அவனுக்கு ஒன்றா சேர்க்கணும், இவங்களுக்கு உடைக்கணும். போய் எடப்பாடிக்கு எதிராக பேசு. அதுதான் வந்து செங்கோட்டையன். திடீர்னு செங்கோட்டையனுக்கு தைரியம் பூத்துக்கிட்டு வருது. 53 வருஷத்தில் அவர் கலகத்துக்கு வரலாம் வந்ததே கிடையாது. வெடிலாம் அவர் விதிச்சதே கிடையாதுங்க. தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசி. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு 2 மாதம் ஓபிஎஸ் இருக்கும்போது ஓபிஎஸ், அப்புறம் 10 நாள் சசிகலா இருக்கும்போது சசிகலா, அதுக்கு பிறகு எடப்பாடி கிட்ட ஒரு 4.5 வருஷம்.